ஹாய், நான் மேகலா. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, ஊட்டி கேரட், சிவப்பு கேரட், டர்னிப், பீட்ரூட் இந்த 6 இதையும் தரையில் நான் ஏற்கனவே விதைச்சிருக்கேன் மேடு பண்ணி. இப்போ இந்த 6யுமே க்ரோ பேக்கில் ஏற்கனவே நான் ரோஸ் செடி வச்சுருக்கேன். அந்த செடி இருக்கிற பேக்லையே நான் விதைச்சி பார்க்கலாம். இதுவும் அமேசானில் வாங்கினது தான். க்ரோ பேக்கில் நம்ம விதைகளை ரொம்ப ஆழமாலாம் விதைக்க வேண்டாம். இந்த பேக்கில் டர்னிப் பழத்துக்கான சீடை நான் போட்டிருக்கேன். இதை பீட்ரூட் விதைச்சிருக்கேன். சிவப்பு முள்ளங்கி இந்த பேக்கில் சிவப்பு முள்ளங்கி விதைச்சிருக்கேன். வெள்ளை முள்ளங்கி இந்த பேக்கில் வெள்ளை முள்ளங்கி விதைச்சிருக்கேன். ஊட்டி கேரட் இந்த பேக்கில் ஊட்டி கேரட் விதைச்சிருக்கு. ரெட் கேரட் துளசி இருக்கிற பேக்கில் ரெட் கேரட் விதைச்சிருக்கேன். எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் செடி வைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, செடி வச்சதுக்கு அப்புறமும் சரி, நம்ம மண்ணை பதப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. செடியில் இருந்து விழுகிற இலைத்தலைகள் எல்லாமே நம்மளோட மரத்து கீழே இந்த மாதிரி புதைச்சி மண் போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ தண்ணி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தியை பண்ணி வச்சுட்டு இருக்கணும். ஒரு தடவை வச்சா போதாது. ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி பாத்தி பிடிச்சி வச்சுட்டு நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடப்பாதையும் வச்சிட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கும் வசதியாக இருக்கும். அந்த மரத்தில் இருந்து விழுகிற இலைத்தலைகளும் நம்மளுக்கு உரமாகவே காசு கொடுக்காம நம்மளுக்கு போட்டு நம்ம செழிப்பாக செடிகளை வளர்த்தலாம். Thank you.